ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையும் அவருடைய இறக்கத்தில் நல்லா இருக்கிற மக்களே, நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் மக்களே, இன்றைக்கி எடுத்துட்டிங்கன்னா அநேகருக்கு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க மட்டும் பல்லு விழுந்துருதுன்றாங்க. அந்த காலத்துலலாம் 50 வயசு 60 வயசு மட்டும் பல் நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா கறிக்கட்டையும் உப்பும் வச்சு வளர்க்குவாங்க. கறியை அடுப்பு கறி எடுத்து போட்டு நல்லா நுணுக்கிட்டு உப்பு வச்சு வளர்க்குவாங்க. அப்புறம் அரிசி இருக்குல்லைங்களா, நெல் அதை போட்டு உப்பு வச்சு அதுவும் நல்லா கறிக்கி எடுத்துகிட்டு உப்பு வச்சு வளர்க்குவாங்க. அதனால் பல்லெல்லாம் நல்லா இருந்துச்சு. கையில் தான் வளர்க்குவாங்க. பல் நல்லா வரிசையாக இருந்துச்சு. என்றைக்கு இந்த ப்ரஷ்ஷும் பேஸ்ட்டும் வந்துச்சு அன்னிலேருந்து எல்லாத்துக்குமே பிரச்சனை பெரும் பிரச்சனையாகி போச்சு ஆச்சுங்களா. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த வலிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கண்டாங்கத்திரிக்காய் அந்த ரோட்டுகளெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த கண்டாங்கத்திரிக்காய்னு கேட்டாலும் முள்ளாக இருக்கும். அதில் அந்த கத்திரிக்காய் மாதிரி உருண்டையாக தக்காளி மாதிரி உருண்டையாக இருக்கும். அது மஞ்சள் கலர் ஆகும். பழுத்துருச்சுன்னா பச்சையாக இருக்கும். அப்புறம் பழுத்துருச்சுன்னா மஞ்சள் ஆகும். அதை அப்படியே எடுத்து பிடிங்கிட்டு என்ன பண்ணி பிடுங்குறது கஷ்டம் தான். கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி எடுத்து தட்டி என்ன பண்ணிடுங்க, காய போட்டுருங்க. அந்த விதையை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியுமா, அந்த விதையை நல்லா காய போட்டு எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா லேசாக சூடு பண்ணிவிட்டு அதை லேசாக அடுப்பில் வச்சு லேசாக வறுத்துட்டு எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணிடணும், அதை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்சிலையோ இல்லை அம்மிக்கெல்லாம் நல்லா அரைச்செடுத்து வச்சுக்கோங்க. அரைச்செடுத்து வச்சுட்டு நீங்கள் பல் வளர்க்குறப்ப அதை போட்டு பல் வளர்க்குங்க. நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. சொரன்னு இல்லாமல் உப்பெல்லாம் சொரச்சுன்னா பல் இல்லாமல் போயிடும். நல்லா விளக்கி எடுத்துகிட்டு என்ன பண்ண வாயை கொப்பிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்பு தான் நல்லது. அதனால் விளக்கிட்டு வந்தீங்கன்னா இருக்கும். இந்த ஈரில் சிலருக்கு ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும், சிலருக்கு இதுமாரி. நாங்கள்லாம் அப்படி செய்கிறதுனால தான் மக்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பல் பிரச்சனையே இல்லை. அதேமாதிரி என்ன பண்ணுறீங்க தெரியுங்களா, இன்னும் ஒன்று சொல்கிறேன். இப்போ சொல்கிறாங்க, அந்த புங்க மரம் காய் இருக்கு இல்லைங்களா, அந்த காயை உடச்சிட்டு அதுக்குள்ளே விதை இருக்கும். அது பாதாம் கொட்டை மாதிரியே இருக்கும். அதை எடுத்து நாங்கள் பாதாம் ஃபஸ்ட் சின்னதில் சாப்பிடுவோம். ரொம்ப கசப்புனாலும் அந்தளவு கசப்பு. அதை எடுத்து என்ன பண்ணுறீங்க, நல்லா வெயிலில் காய வச்சு என்ன பண்ணி லேசாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு உப்பும் அதேமாரி கூட சேர்ந்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. இதை வச்சு வளர்க்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த பல்லுக்கு இந்த சொத்தை பல் இதெல்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு அந்த பல் வலி இதெல்லாம் வராமல் இருக்கும். இதை வச்சு பல் வளர்க்குங்க மக்களை. அந்த காலத்தில் இதெல்லாம் வச்சு வளர்க்குறதுனால தான் நம்ம நல்லா இருந்தோம். இப்போ பேஸ்ட் வந்ததுனால தான் நமக்கு எல்லாமே மாறிப்போச்சு. நம்மளோட கலாச்சாரங்களும் மாறிப்போச்சு, பல்லுங்களும் எல்லாத்துக்கும் மாறிப்போச்சு. பாருங்கள், அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 40 வயசு தான் இருக்கும், எல்லாம் பல் விழுந்துருச்சு, பல்லு செட்டு வச்சுருக்குறாங்க அவங்க. எனக்கு என்னடா இவ்வளோ அழகாக பல்லெல்லாம் வரிசையாக இருக்குதுன்னு அவங்ககிட்ட போய் கேட்டேன். இல்லைங்களா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இல்லையே பல், இப்போ எப்படி உங்களுக்கு இந்த அளவுக்கு பல் வரிசையாக அழகாக இருக்குன்னு கேட்டப்போ, அது வெளியே சொல்லிடாத, நான் பல்லு செட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னாங்க. அந்த மாதிரி நிறைய இன்றைக்கி அநேகருக்கு 40 வயசுக்கு மேலாம் பல் வலி வந்துடுது, பல் சொத்தை வந்துடுது, பல் பிரச்சனை வந்துடுது மக்களை. தயவுசெய்து இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் அப்பப்போ இடைக்க கூட நீங்கள் டெய்லியும் வச்சு வளர்க்கலன்னா கூட வாரத்தில் 2 தாட்டி வச்சு வளர்க்குனீங்கன்னா நல்லது. நைட்டில் படுக்கிறப்போ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பல் விளக்கிட்டு அந்த வாய் கொப்பளிச்சுட்டு படுங்க. அது ரொம்ப நல்லது மக்களை. உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. மருத்துவ குறிப்புகள் தான் நிறைய சொல்கிறேன் நான். நிறைய அதை நான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறேன். நீங்கள் யாரும் பார்க்குறது இல்லை, வீடியோனால யாருக்கும் தெரியல. இதெல்லாம் போய் செய்யுங்க. அதேமாதிரி மக்களை, முடி கொட்டுதா, அதுக்கு என்ன பண்ணுறது தெரியுமா, விளக்கெண்ணெய் 50 கிராம் எடுத்துக்கோங்க, நல்லெண்ணெய் 150 கிராம் எடுத்துக்கோங்க, தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் ஒரு 1/4 லிட்டர் அதை எடுத்துக்கோங்க, 250 கிராம். இது 3 நல்லா சரிசமமாக என்ன பண்ணுறீங்க, காய்ச்சிறீங்க. காய்ச்சிட்டிங்கன்னா இது விளக்கெண்ணெய் கோல்டானது சரிங்களா, அதனால் அது காய்ச்சிக்கோங்க. நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுட்டு ஒரு பாட்டிலில், ஒரு கண்ணாடி பாட்டில் தான் நல்லது. கண்ணாடி பாட்டில் அதை ஊற்றி வச்சுட்டு என்ன 3 சேர்ந்து ஊற்றி வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணுறது, அது கூட கொஞ்சம் வெந்தயம், வெட்டி வேறு இதெல்லாம் போட்டு நல்லா ஊற விட்டுருங்க. இதில் ஒரு சந்தன கட்டை உங்களுக்கு கிடைக்கும். இந்த சிவப்பு சந்தன கட்டை கேரளாலலாம் இப்போ அதில் கிடைக்கிது. அதில் தண்ணி கொதிக்க வச்ச தண்ணி எல்லாருமே குடிக்கிறாங்க. தண்ணி அங்கெல்லாம் அதான் கொடுக்குறாங்க, அந்த சிவப்பு சந்தன கட்டையோட இதில். அது கிடச்சிச்சின்னா தட்டி என்ன பண்ணுறோங்க, 1 2 வெட்டி போட்டு அதுக்குள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் சிவப்பாயிரும் சரிங்களா. அது நீங்கள் தொடர்ந்து தேய்ச்சிட்டு வாங்க. வாரத்தில் 2 நாள் தலை கழுவிட்டு அது நல்லா தொடர்ந்து தேய்ச்சிட்டு வந்தீங்கனால முடி உங்களுக்கு என்ன ஆகும், நல்லா வளரும். அது நல்லது. பொடுகு பிரச்சனை இருந்தாலும் அது போயிடும், வெட்டி வேறு வாசத்துக்கு. இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க மக்களை. இதே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தலையை நல்லா கழுவி நல்லா தலை வாஷ் பண்ணிவிட்டு ஷாம்பு போட்டு நிறுத்திட்டிங்கன்னா சீயக்காய் போட ஆரம்பிங்க. சீயக்காய் நீங்கள் வாங்கிட்டு வீட்டிலே நம்ம டைம் இருந்துச்சுன்னா, டைம் இல்லை இப்போ யாருக்கும் டைம் இல்லை, அதனால தான் இது சீயக்காயும் சோப்பு காய் இதெல்லாம் வேக வச்சு 2 நல்லா வேக வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு அதை அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வடிகட்டி எடுத்து வச்சுட்டு இது கூட கொஞ்சம் வெந்தயமும் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நுரை வரும்.
நல்லா வெந்தயம் போட்டு அரைச்சிட்டு கூட வெட்டி ஆலிவேரா ஆயிரும். ஆலிவேர் இருக்குதுங்களா, அதையும் கூட அந்த ஜெல்லு மட்டும் எடுத்து போட்டு நல்லா கழுவிட்டு போடுங்க. இல்லைன்னா வாசம் ஒரு மாதிரி இருக்கும். அதையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து நல்லா நொறையா இருக்கும். அதை எடுத்து நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா, தொடர்ந்து தேய்ச்சி தலையில் ஃபஸ்ட் தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே தேய்ச்சி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தலைமுடி நல்லா வந்து பிரச்சனை இல்லாமல் தலைமுடி நல்லா வளரும். தலைக்கு அது எல்லாமே கண்டிஷனர் அதிலே கிடைக்கிது. சரிங்களா? தலைமுடி நீளமாக வளரும். தலையில் இருக்கிற இந்த இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் போயிடும் மக்களே. இது பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே நல்லது. இதெல்லாம் விட்டு போட்டு கடைசியில் இப்போ கண்டதும் போனது இந்த ஷாம்புங்கள் விதவிதமாக ஷாம்பு கொண்டு வராங்க. அந்த ஷாம்புகளை தேய்ச்சி கடைசியில் என்ன ஆகி போயிடுது, முடியெல்லாம் கொட்டி வீணாக போயிடுது. இதுக்கு இல்லாமல் இதுக்கு மேலே முடி உங்களுக்கு கொட்டுதுன்னா நீங்கள் என்னங்களா உங்களுக்கு கால்சியம் கம்மியாகுதுன்னு அர்த்தம். உடம்புல இருக்கிற கால்சியம் கம்மியாகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது கால்சியத்துக்குள்ள பொருளுங்க என்ன பாலில் நிறைய கால்சியம் இருக்குது. நிறைய இருக்குது கால்சியத்துக்கான நிறைய பொருளுங்க இருக்குது. நீங்கள் அந்த பாதாம் இதெல்லாம் சாப்பிடுங்க. இதெல்லாம் கால்சியமானது தான். இதை சாப்பிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த இதுங்களில் அந்த மீன் இருக்குது. மீனில் நிறைய கால்சியம் இருக்குது. முள்ளுள்ள மீன் வாங்கி சாப்பிட்ணும். அது வாங்கி சாப்பிடுங்க. சங்கரா மீனாலும் நல்லா முள்ளுள்ளது தான். அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்கனால உங்களுக்கு நல்லா வந்து கால்சியம் கிடச்சிரும் உடம்புக்கு. அதுமாரி நல்லா தலை சுற்றல் வரும். அந்த தலை சுற்றல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்க, உடனே தலை சுற்றல் வந்து ரத்தம் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸுங்கெல்லாம். அது நிறைய ப்ரெஷர் வந்துச்சுன்னா என்னென்னமோ சொல்லுவாங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த தென்னை மரத்து இந்த பொடி காய் கீழே உதிர்ந்து கிடக்கும் தெரியுங்களா, தென்னை மரத்து கீழே போனால் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற காய் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, அது மேலே இருக்கிற பக்கம் எடுத்துகிட்டு அது நல்லா கடிச்சு துவர்க்கும். வாயோடு துவர்க்கும். அது கடிச்சு நம்ம முழுங்கிட்டிங்கன்னா தலை சுற்றல் நின்று போயிடும் மக்களே. நீங்கள் வேணால் அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லது மக்களே. இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கானது. இந்த டிப்ஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோக்களை பாருங்கள் மக்களை. பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மக்களே. நீங்கள் ஒரு லைக் போட்டதுனால நான் சம்பாதிச்சிட்டு போகிறதில்ல. நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நான் பெரிய ஆளாக ஆகிட்டு போகிறதில்ல மக்களே. இது கூட நீங்கள் யோசிக்கிறீங்க, நான் எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் லைக் பண்ணுறேன் மக்களே. எல்லா வீடியோக்களும் நான் பண்ணியிருப்பேன். நீங்கள் வேணாலும் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். உங்களோட நல்ல வீடியோ எல்லாம் வந்துச்சு எல்லாத்துக்கும் நான் போட்டு விட்ருவேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் போடுறதுனால நான் பெரிய ஆள் ஆகி போகிறதில்ல, நீங்கள் போடாதனால நான் ஒரு தாழ்ந்து போகிறதில்ல. எப்பயுமே ஒரே மாதிரி தான் நம்ம இருப்போம். இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன வழியிலையாவது ஒரு ஹெல்ப்பாக உதவியாக இருங்க மக்களே. ஏன்னா நம்ம ஒரு டீ கடைக்கு போகிறோம், 100 செலவு பண்ணிட்டு வரோம். அதில் ஒரு 10 பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கா இல்லாதப்பட்டவங்க பக்கத்தில் நின்று பேதிக்கு பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் வந்து அது கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள். அதனுடைய மகிழ்ச்சியே தனி. நீங்கள் அடுத்தவங்க கொடுத்து உதவுறதுனால, இல்லாத படங்களுக்கு நம்ம கொடுத்து உதவுறதுனால ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் பாருங்கள். அந்த சந்தோஷம் வந்து அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அது எப்படி சொல்லணும்னு தெரியாது. நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் மக்களே. உங்களுக்கு நிச்சயமாக நீங்களும் மனமாற்றம் அடைவீர்கள், மகிழ்ச்சி அடைவீங்க மக்களே.